ஆட்டோமேட்டிக் வாட்டர் டேங்க் ஃபில்லிங் சிஸ்டம். அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் ஒரு ஐடி கார்டு ரீல். இது ஒரு கேரம் போர்ட் காயின் சைஸில் இருக்கும். இதில் இருக்க கயிறை கீழே பிடிச்சி இழுக்கலாம், விட்டால் தானாகவே உள்ளே போயிடும். ஒரு ஸ்விட்சு, ஒரு பேனா மூடி சைஸில் இருக்கக்கூடிய இரும்பு ராடு, வாட்டர் பாட்டிலில் கொஞ்சம் மண் போட்டு தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ இந்த ஐடி கார்டு ரீலில் இருக்க கயிறை கீழே பிடிச்சி இழுத்துட்டு ஒரு இடத்துல நம்ம ஒரு முனிச்சு போட்டுருவோம். இந்த இரும்பு ராடில் ஒரு இடத்துல நம்ம சின்னதாக ஒரு ஓட்டை போட்டுருவோம். அந்த கயிறு மட்டும் உள்ளே போகிற மாதிரி, அந்த முனிச்சு இதில் போகாத மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ஓட்டை போட்டு வச்சுருவோம். இந்த ஆன் ஆஃப் சுவிட்சில் கீழே தள்ளினா ஆனு, மேலே தள்ளினா ஆஃப். இந்த ஆன் ஆஃப் சுவிட்சில் நம்ம ஓட்டை போட்டிருக்கக்கூடிய ராடை எடுத்துகிட்டு வந்து அட்டாச் பண்ணிவிடுவோம். ஓட்டை மேலேயும் கீழேயும் இருக்கும். இந்த ஓட்டை வழியாக இந்த கயிறை உள்ளே விட்டுடுறோம் நம்ம. இப்போ இந்த கயிறை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்றப்ப அந்த முனிச்சு இந்த கயிறில் வந்து இங்கே முட்டும். அதையும் தாண்டி இழுக்கும் பொழுது இந்த சுவிட்சை இங்கே ஆன் பண்ணிவிடும். திருப்பி இந்த கயிறை கொஞ்சம் கொஞ்சமாக கையை வச்சு மேலே எடுத்துகிட்டு போயிட்டு இந்த சுவிட்சை கையை வச்சுன்னு தள்ளுறோன்னா இந்த சுவிட்சை ஆஃப் ஆகிடுது. ஸோ இந்த மெக்கானிசம் வச்சு தான் இந்த ப்ராஜெக்ட் நம்ம பண்ண போகிறோம். இது நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு வாட்டர் டேங்க்கு, ஒரு வாட்டர் பம்ப்பு. இந்த மோட்டரை ஆன் பண்ணால் தண்ணி உள்ளே வரும். இந்த மோட்டருக்கு நம்ம ஒரு ஒயர் கொடுத்துட்றோம். இன்னொரு ஒயரை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த சுவிட்சில் ஒரு பகுதியில் கொடுத்துட்றோம். இன்னொரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒயரை திருப்பி எடுத்துகிட்டு வந்து மோட்டருக்கே கொடுத்துட்றோம். இப்போ இந்த சுவிட்சை நம்ம கீழே தள்ளினா மோட்டர் ஆன் ஆகிடும், மேலே தள்ளினா மோட்டர் ஆஃப் ஆகிடும். ஸோ இதில் தண்ணி ஃபுல்லாக இருக்குது. இதில் இருக்க தண்ணியை நம்ம வெளியேற்றினா தண்ணி தொட்டியில் இருக்க தண்ணி கம்மியாகிட்டே வரும். தண்ணி தொட்டியில் தண்ணி கம்மியாக இந்த வாட்டர் பாட்டில் வெயிட்டு கீழே இந்த கயிறை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு டைமு இந்த தண்ணியை நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் இந்த வெயிட் என்ன ஆகும்னா இந்த சுவிட்சை கீழே பிடிச்சி இழுக்கும். இப்போ மோட்டர் ஆன் ஆகிடுச்சு. ஆன் ஆன உடனே நம்மளுக்கு உள்ள தண்ணி வருது. தண்ணி வர வர இந்த வாட்டர் பாட்டில் மேலே போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வாட்டர் பாட்டில் இந்த சுவிட்சில் போய் மேலே தள்ளி இந்த சுவிட்சை ஆஃப் பண்ணிவிடும். சுவிட்ச் ஆஃப் பண்ண உடனே மோட்டர் இங்கே நம்மளுக்கு நின்றுடுது.